தாவேகாவின் பனையூர் அலுவலகம் தற்போது வரை திறக்கப்படாத நிலையில் தாவேகாவில் இணைய காத்திருக்கும் மாற்றுக் கட்சியினர் காலை முதல் வெளியே காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். பல்வேறு மாற்றுக் கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இன்று இணைக்கும் நிகழ்ச்சியானது சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. காலை 11 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பனையூர் அலுவலகமானது வழக்கம் போல அலுவலகத்திற்கு நுழைவாயிலுக்கு வெளியே 100க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கிறார்கள். உள்ளே நுழைய தொடர்ச்சியாக முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில முக்கியமான நிர்வாகிகளை மட்டுமே காவல்துறையினர் அந்த கதவை திறந்து உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். ஆனால் கட்சியில் இணைய வந்த அனைத்து நிர்வாகிகளும் உள்ளே செல்லப்படக்கூடிய நிலையில காவல்துறையினருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அவர்களை வெளியே ஏற்றும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கமாக ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளிலும் மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்ச்சியை தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு 2 வாரங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போதிலும் இதே போன்றுதான் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நுழைவாயில் முன்பு கூடியதால் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் நுழைவாயில் அருகே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருந்தது. அதே போன்றுதான் இன்றும் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நுழைவாயில் முன்பு மட்டும் காத்திருக்கிறார்கள். வழிநடிகளும் 200க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கிறார்கள். எல்லோரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும், நாங்களும் கட்சியில் தான் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் உள்ளே செல்ல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது, முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி அவர்களை உள்ளே அனுப்பாமல் வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கும் காவல்துறை தள்ளுமுள்ளானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை திரைப்பட இயக்குனர் ஆர். உதயகுமார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்டவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். அதே போன்று எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் கோமதி சீனிவாசன் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைய இருக்கிறார். இது போன்ற ஒரு சில முக்கியமான நிர்வாகிகளுடன் 200க்கும் மேற்பட்டோர் இன்று அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது 100க்கும் மேற்பட்டோர் நுழைவாயில் காத்திருக்கிறார்கள். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.